வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சட்டவிரோத சொத்துக்கள் அரசுடைமையாக்கும் நடவடிக்கை தயார். இந்திய இழுவை படகுகளின் அத்துமீறலை கட்டுப்படுத்துங்கள், ஜனாதிபதியிடம் வலியுறுத்திய ரவிகரன் எம்பி. நித்வா அனர்த்தத்தில் 5700 வீடுகள் முற்றாக சேதம். முல்லைத்தீவு மத்திய பேருந்து நிலையத்தின் இறுதிக்கட்ட பணிக்கு ரூபாய் 42 மில்லியன் ஒதுக்கீடு. யாழ்ப்பாணத்தில் அச்சுவேலியில் அதிகூடிய மழை வீழ்ச்சி. கண்டியில் மகாநாயக்க தேரர்களை சந்தித்த அர்ச்சுனா எம்பி. இலங்கைக்கு கனடா அளித்துள்ள உறுதிமொழி. முன்னாள் அமைச்சர் மகேஸ்வரன் படுகொலை, மரண தண்டனையை உறுதி செய்த உயர் நீதிமன்றம். நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பும் உறுதியுடன் ஒன்றிணைந்து செயற்படுவோம், ஜனாதிபதி அறைகூவல். இந்த நேரத்தில் கல்வி மாணவர்களுக்கு சுமையாக இருக்கக்கூடாது, அவர்களின் மனநல மற்றும் சமூக நல்வாழ்விற்கு முன்னுரிமை அளியுங்கள், பிரதமர் கோரிக்கை. பேரிடர் நிவாரண நடவடிக்கைகளில் ஜேவிபியினர் முறையற்ற தலையீடு, தென்னிலங்கையில் பலத்த குற்றச்சாட்டு. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்கு மாற்றீடான சட்டமூலம் தயாராம். மாவீரர் துயிலும் இல்லங்களை தாவரவியல் பூங்காவாக பெயர் மாற்றம் செய்ய கடும் எதிர்ப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். சமீபத்திய கடுமையான வானிலை காரணமாக 5700க்கும் மேற்பட்ட வீடுகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தகவல் வெளியிட்டுள்ளது. கண்டி மாவட்டம் மிகவும் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக பதிவாகியுள்ள நிலையில் இதில் 1568 வீடுகள் முற்றிலும் அழிக்கப்பட்டுள்ளதுடன் 14111 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்தன. நுவரெலியா மாவட்டத்தில் 767 வீடுகள் முழுமையாக சேதமடைந்தன. 3742 வீடுகள் பகுதியளவு சேதமடைந்தன. புத்தளம் மாவட்டத்தில் 627 வீடுகள் அழிக்கப்பட்டன. 20,813க்கு மேற்பட்ட வீடுகள் பகுதியளவு சேதமடைந்தன. கொழும்பு மாவட்டத்தில் அதிக மக்கள் பாதிக்கப்பட்டனர். 86,147 குடும்பங்களைச் சேர்ந்த 3,30,443 பேர் பாதிக்கப்பட்டனர். தீவு முழுவதும் 847 இடப்பெயர்வு முகாம்களில் 82,000க்கு மேற்பட்டோர் தங்கியுள்ளனர். வடக்கு கடற்பரப்பில் தற்போது அதிகரித்துள்ள இந்திய இழுவை படகுகளின் அத்துமீறல் செயற்பாடுகளை உடனடியாக கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் இதுகுறித்து இந்திய இழுவை படகுகளின் எல்லை தாண்டிய அத்துமீறல் செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவது தொடர்பில் தம்மால் கவனம் செலுத்தப்படும் என ஜனாதிபதி இதன்போது பதிலளித்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் இடம்பெற்ற அனர்த்த பாதிப்பு தொடர்பான கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது. இதன்போது இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இக்கலந்துரையாடலில் இவ்விடயம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் மேலும் கருத்து தெரிவிக்கையில், வடக்கு மாகாணத்தில் முல்லைத்தீவு, மன்னார், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்டங்களில் உள்ள மீனவர்கள் இந்திய இழுவை படகுகளால் கடுமையாக பாதிப்புகளை எதிர்நோக்குகின்றனர். வடபகுதி கடற்பரப்பு முழுவதும் இந்திய இழுவை படகுகளின் அத்துமீறல் செயற்பாடுகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. இதனால் வடபகுதியைச் சேர்ந்த எமது மீனவர்கள் மீன்பிடியில் ஈடுபட முடியாத நிலை ஏற்படுகின்றது. எனவே ஜனாதிபதி என்ற வகையில் இந்திய இழுவை படகுகளின் அத்துமீறல் செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவது தொடர்பில் தாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். வடக்கு மாகாணத்திலுள்ள 4 கரையோர மாவட்டங்களும் இந்த இந்திய இழுவை படகுகளின் அத்துமீறலால் பாதிக்கப்படுவதுடன் தீவு பகுதிகள் மிக மோசமாக பாதிக்கப்படுகின்றன. தங்களுக்கு இந்த விடயத்தினை கையாள்வதில் ராஜதந்திர ரீதியாக சிக்கல்கள் இருக்கலாம். இருப்பினும் இந்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்தி இந்திய இழுவை படகுகளின் அத்துமீறலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதியிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் வலியுறுத்தினார். இந்திய ரோலர் கடல் முழுக்க இருக்கு. இந்திய ரோலரால மீன் பிடிக்க முடியாமல் பெரிய கஷ்டப்படுறது மக்கள், மீனவ மக்கள். இதுக்குரிய ஒரு வழியை நீங்கள்லாம் பார்க்கணும். ஏனென்னா மீனவர்கள் மிக மோசமாக பாதிக்கப்படுகின்றார்கள். இந்த வடமாநிலத்தில் உள்ள 4 மாவட்டத்திலையும் குறிப்பாக தீவு பகுதி மிக மோசம். அப்போ ரோலர் வந்து இந்த இந்த எங்கட கரையில்
தங்களோட எல்லைகளை மீறி செய்து கொண்டிருக்க உங்களுக்கு ராஜதந்திர ரீதியில சில சிக்கல் இருக்கலாம். மாவீரர் துயிலும் இல்லங்களை தாவரவியல் பூங்காவாக பெயர் மாற்றம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கையெழுத்து போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மாவீரர் துயிலும் இல்லங்களுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் தாவரவியல் பூங்காவாக பெயர் மாற்றம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவீரர்கள் போராளிகள் குடும்ப நலன் காப்பகத்தினர் பொதுமக்களிடமிருந்து கையெழுத்து வேட்டை ஆரம்பித்துள்ளதாக மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகத்தின் தலைவர் தீபன் கருத்து தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், மாவீரர் துயிலும் இல்லங்களின் கண்ணியத்தையும் உணர்வுகளையும் உதாசீனம் செய்யும் நோக்கில் தாவரவியல் பூங்கா என்ற பெயரில் துயிலும் இல்லங்களை மாற்றம் செய்வதால் விடுதலை போராட்டத்தின் வரலாறுகளை முற்றுமுழுதுமாக அளிக்கும் நோக்கில் செயல்படுகின்றார்கள். அவற்றை கண்டித்து மாவீரர்கள் போராளிகள் குடும்ப நலன் காப்பகம் என்ற அமைப்பு கையெழுத்து போராட்டம் ஒன்றை மேற்கொண்டு வருகின்றார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 47 வருடங்களாக நடைமுறையில் இருக்கும் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை நீக்கி மாற்றீடாக அரசு கொண்டு வர உத்தேசித்திருக்கும் பயங்கரவாத தடை சட்டம் இப்போது தயாராகி விட்டதாக கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது. இப்போது முன்மொழியப்பட்ட பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பயங்கரவாத செயலை செய்பவர்களுக்கு மேல் நீதிமன்ற விசாரணைக்கு பிறகு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை முதல் ஆயுள் தண்டனை வரை கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும். பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட எண் 2026 என்ற புதிய சட்ட நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. இது தற்போதைய பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை மாற்றும் நடவடிக்கையாகும். முன்மொழியப்பட்ட சட்டம் மூலம் பயங்கரவாத குற்றத்தை வேண்டுமன்றோ அல்லது தெரிந்தோ பயங்கரவாத நிலையை தூண்டும் எந்தவொரு செயலையும் செய்பவர், பொதுமக்களையோ அல்லது பொதுமக்களின் எந்தவொரு பிரிவையோ அச்சுறுத்துபவர், இலங்கை அரசாங்கத்தையோ அல்லது வேறு எந்த அரசாங்கத்தையோ அல்லது ஒரு சர்வதேச அமைப்பையோ எந்த ஒரு செயலையும் செய்யவோ அல்லது செய்யாமல் இருக்கவோ கட்டாயப்படுத்துபவர் அல்லது போரை பரப்புபவர் அல்லது பிராந்திய ஒருமைப்பாட்டை மீறுபவர் அல்லது இலங்கை அல்லது வேறு எந்த இறையாண்மை கொண்ட நாட்டின் இறையாண்மையை மீறுபவர் பயங்கரவாத குற்றத்தை செய்பவர் என்றும் வரையறுக்கின்றது. பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடையவர்களோ பயங்கரவாத வெளியீடுகளை ஊக்குவிப்பதற்காகவோ அல்லது பரப்புவதற்காகவோ அல்லது பயிற்சி அளித்ததற்காகவோ குற்றவாளிகளாக கண்டறியப்பட்டவர்களுக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 15 மில்லியன் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும். நியாயமான சந்தேகத்தின் பேரில் நபர்களை நிறுத்தி சோதனையிடவும் சந்தேக நபர்களிடமிருந்து பொருட்களை பறிமுதல் செய்யவும் இராணுவ வீரர்களுக்கு அதிகாரம் உள்ளது என்று 64 பக்க சட்ட மூலம் கூறுகின்றது. ஒரு சந்தேக நபர் காவலில் எடுக்கப்பட்டவுடன் அத்தகைய கைதுகள் குறித்து 24 மணி நேரத்துக்குள் இலங்கை மனித உரிமைகள் ஆணையத்திற்கும் பொலிஸ் மா அதிபருக்கும் தெரிவிக்கப்பட வேண்டும். இந்த ஏற்பாடு பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரிடமிருந்து 2 மாதங்களுக்குரிய தடுப்பு காவல் உத்தரவை பொலிஸ் மா அதிபர் அல்லது பிரதி பொலிஸ் மா அதிபர் வருவதற்கு உதவுகின்றது. கைது செய்யப்பட்டதிலிருந்து 1 வருடம் வரை தடுப்பு காவல் உத்தரவை புதுப்பித்து நீடிக்க முடியும் என்று சட்டமூலத்தில் கூறப்பட்டுள்ளது. பேரிடர் நிவாரண விநியோக நடவடிக்கைகளில் அரசாங்க அரசியல்வாதிகள் தலையிடுகின்றனர் எனவும் தங்கள் ஆதரவாளர்களின் நலனுக்காக அரச நிவாரண நிதியை திருப்பி விடுகின்றனர் எனவும் முறைப்பாடுகள் ஏராளமாக எழுந்துள்ளன என்று கொழும்பின் பிரபல ஆங்கில நாளிதழ் ஒன்று தனது இன்றைய வார வெளியீட்டின் ஆசிரியர் தலையங்கத்தில் பட்ட வர்த்தனமாக சுட்டிக்காட்டியுள்ளது. பேரிடர் நிவாரணமும் அதிர்ச்சியளிக்கும் குற்றச்சாட்டுகளும் என்ற தலைப்பில் அந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசாங்கம் ஒரு பெரிய இழப்பீட்டுத் தொகுப்பை அறிவித்துள்ளது. மேலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளை சுத்தம் செய்வதற்கான பணத்தை வழங்கும் பணி ஏற்கனவே தொடங்கியுள்ளது. மக்களுக்கு சொந்தமான நிதியையே அரசு செலவிடுகிறது. அந்த நிதி ஜேவிபியினுடையது அல்லது தேசிய மக்கள் சக்தியினுடையது அல்ல. எனவே அரசு நிதியை பொறுப்புடன் வழங்குவது மட்டுமல்லாமல் அவ்வாறு செய்வதாகவும் காட்டப்படவும் வேண்டும். வெளிப்படைத்தன்மை என்பது அனைத்து வகையான நிதிமுறைகேடுகளுக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த மருந்தாகும். அரசாங்க அரசியல்வாதிகள் நிவாரண விநியோக நடவடிக்கைகளில் தலையிடுகின்றனர் எனவும் தங்கள் ஆதரவாளர்களின் நலனுக்காக நிதியை திருப்பி விடுகின்றனர் எனவும் முறைப்பாடுகள் ஏராளமாக உள்ளன என்று அந்த நாளிதழ் தனது கருத்தை வெளிப்படையாக தெரிவித்துள்ளது. இந்த குற்றச்சாட்டுக்கள் விசாரணைகளை கட்டாயப்படுத்த வேண்டிய அளவுக்கு அதிர்ச்சி அளிப்பனவாக உள்ளன என்று அந்த ஆங்கில ஊடகம் மேலும் தெரிவித்துள்ளது.
பேரிடர் நிவாரணத்துக்காக ஒதுக்கப்பட்ட அரசு நிதியை தவறாக பயன்படுத்துபவர்கள் கைது செய்யப்பட்டு பொது சொத்துகளுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான சட்டத்தின் கீழ் வழக்கு தொடரப்பட வேண்டும். சில எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் ஆட்சியில் இருக்கும் போது எரிபொருள் உதவித் தொகையை மோசடியாக பெற்றமைக்காக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். எனவே பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றம் தண்டிக்கப்படாமல் போகக்கூடாது என்றும் அந்த ஆங்கில பத்திரிகை தெரிவித்துள்ளது. நித்வா புயலால் ஏற்பட்ட பாரிய இழப்பை அடுத்து பாதிக்கப்பட்ட விவசாயத்துறையின் மீட்சிக்கு உதவி வழங்க தயாராக இருப்பதாக கனடா இலங்கைக்கு உறுதியளித்துள்ளது. நிதியமைச்சில் நேற்று முன்தினம் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோவுடன் நடத்திய சந்திப்பின் போது கனடிய தூதுவர் இசபெல் மார்டின் இந்த உறுதிமொழியை வழங்கியுள்ளார். இலங்கை அரசாங்கத்தின் கட்டமைக்கப்பட்ட மீட்பு திட்டத்தை கனடா பாராட்டுகிறது என்றும் இலங்கை அதன் முறையான சேதம் மற்றும் தேவை மதிப்பீட்டை முடிந்தவுடன் ஓட்டாவா ஆதரவை வழங்க தயாராக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பேரிடிவுக்கு பிந்தைய மதிப்பீட்டை இறுதி செய்தவுடன் சூறாவளி மற்றும் அதனுடன் தொடர்புடைய வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட விவசாய வாழ்வாதாரங்களை மீட்டெடுப்பதில் கவனம் செலுத்தி முன்னுரிமை பகுதிகளில் அதிகபட்ச உதவியை வழங்க கனடா தயாராக உள்ளது என்றும் கனேடிய தூதுவர் தெரிவித்துள்ளார். கல்வி மாணவர்களுக்கு சுமையாக இருக்கக்கூடாது. இந்த நேரத்தில் அவர்களின் மனநல மற்றும் சமூக நல்வாழ்வுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். கல்வி மாணவர்களுக்கு சுமையாக இருக்கக்கூடாது. இந்த நேரத்தில் அவர்களின் மனநல மற்றும் சமூக நல்வாழ்விற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். இதன் மூலம் பேரிடர் காலத்தில் ஒருவர் மீது ஒருவர் கருணைமிக்க ஆரோக்கியமான பாடசாலை சூழலை உருவாக்க முடியும் என்றும் பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாட்டிலுள்ள பாடசாலைகளை 2025 டிசம்பர் 16 ஆரம்பிக்க கல்வி அமைச்சு தீர்மானித்திருந்த போதிலும் பேரிடர் நிலைமையை எதிர்கொண்ட பிரதேசங்களில் பாடசாலைகளை ஆரம்பிப்பது தொடர்பான தீர்மானங்களை எடுப்பதற்கு சம்பந்தப்பட்ட மாகாண மற்றும் மாவட்ட அதிகாரிகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளன. அனைத்து வலயங்களில் அமைந்துள்ள பாடசாலைகளை திறப்பதற்கு முன்னர் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் பரிந்துரைகளை பெற வேண்டும். பிரவேச பாதைகள் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகள் குறித்து அதிக கவனம் செலுத்த வேண்டும். மேலும் அனர்த்தங்களை எதிர்கொண்ட ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு வசதியான உடையை அணியும் வாய்ப்பை வழங்க வேண்டும். எத்தகைய தடைகளுக்கு மத்தியிலும் கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான நடவடிக்கைகள் துரிதப்பட்டு வருவதாகவும் அது தொடர்பில் நுவரெலியா மாவட்டத்தில் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கும் பணிகள் 51% நிறைவடைந்துள்ளதாகவும் மாவட்ட கல்வி அதிகாரிகள் தெரிவித்தனர். பேரிடர் நிலைமைக்கு பின்னரும் நாட்டை முன்பை விட சிறப்பாக முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டுமாயின் அனைவரும் ஒன்றிணைந்து சவால்களை வெற்றி கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டனர். இந்த நிகழ்வில் கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் வைத்தியர் மதுர சேனவிரத்தின, மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள சுரவீர ஆராய்ச்சி, பாராளுமன்ற உறுப்பினர்களான கலைச்செல்வி அனுஷ்கார் திலகரத்தின உட்பட மக்கள் பிரதிநிதிகள், நுவரெலியா மாவட்ட செயலாளர் துஷாரி தென்னகோன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். அண்மைய அனர்த்தம் நிலைபெறாகவும் படிப்படியாகவும் வளர்ச்சியடைந்து வந்த நாட்டின் பொருளாதாரத்தில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு விடயம் என்றும் அத்தகைய சவாலை எதிர்கொள்ளும் ஒவ்வொருவரின் பொறுப்பும் ஓடிப்போவதோ அல்லது பீதியுடன் பார்ப்பதோ அல்ல, மாறாக நாட்டை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கான உறுதியுடன் ஒன்றிணைந்து செயல்படுவதாகும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். திருகோணமலை கடற்படை மற்றும் கடல்சார் அகாடமியில் சனிக்கிழமை பிற்பகல் நடைபெற்ற பயிற்சி நிறைவு அணிவகுப்பில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்துள்ளார். இன்று நாடு எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவாலான போதைப்பொருள் அச்சுறுத்தலிலிருந்து நாட்டை விடுவிப்பதில் கடற்படையினர் ஆற்றிய பங்களிப்பையும் ஜனாதிபதி பாராட்டினார். போதைப்பொருள் கடத்தலில் இருந்து நாட்டை காப்பாற்ற அரசாங்கம் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்றும் இந்த அச்சுறுத்தலிலிருந்து தாய்நாட்டை காப்பாற்ற அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம். ஜனாதிபதியாக தனக்கும் கடற்படை தளபதிக்கும் அனைத்து அதிகாரங்களுக்கும் அவர்களின் பதவிகளை பொறுத்து வெவ்வேறு பொறுப்புகள் இருந்தாலும் அந்த பொறுப்புகள் அனைத்தும் ஒரு நிலையான அரசுக்கு அவசியமானவை என்றும் ஒரு நாட்டை தமக்கு ஒதுக்கப்பட்ட பொறுப்புகளை முறையாக நிறைவேற்றுவதன் மூலம் மாத்திரமே முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும். எனவே எந்த ஒரு தொழிலையும் அல்லது பொறுப்பையும் இரண்டாம் பட்சமாக கருதக்கூடாது என்றும் ஒவ்வொரு பொறுப்பையும் நாட்டை கட்டியெழுப்புவதற்கு அளிக்கப்படும் பங்களிப்பின் ஒரு பகுதியாக கருத வேண்டும்.
இந்த நாட்டில் மிகவும் மதிக்கப்படும் ஒழுக்கமான மற்றும் துணிச்சலான படையான கடற்படையில் இணைந்ததற்காக அனைவருக்கு நன்றி. இன்று முதல் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பை முறையாக நிறைவேற்றும் அதிகாரிகளாக மாறுமாறும் அழைப்பு விடுத்ததுடன் பயிற்சியை நிறைவு செய்து வெளியேறும் அனைத்து அதிகாரிகளுக்கும் வெற்றிகரமான தொழில்துறை முன்னேற்றத்திற்கு தனது வாழ்த்துக்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த வியாழக்கிழமை காலை 8:30 மணி முதல் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை காலை 8:30 மணி வரையான 24 மணி நேரத்தில் வடக்கு கிழக்கில் அதிகூடிய மழைவீழ்ச்சி திருகோணமலையில் பதிவாகியுள்ளது. இதற்கமைய இக்கால பகுதியில் திருகோணமலையில் 76.2 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக இலங்கை வளிமண்டலவியல் திணைக்கள தகவல்கள் தெரிவிக்கின்றன. இக்கால பகுதியில் யாழ் மாவட்டத்தில் அதிகூடிய மழைவீழ்ச்சியாக 42.8 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி அச்சுவேலியில் பதிவாகியுள்ளதாக திருநெல்வேலி வானிலை அவதான நிலையத்தினர் தெரிவித்துள்ளனர். குறித்த காலப்பகுதியில் தெல்லிப்பளையில் 34.4 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சியும், நைனாதீவில் 22 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சியும், பருத்தித்துறையில் 19 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சியும் பதிவாகியுள்ளதாக திருநெல்வேலி வானிலை அவதான நிலையத்தினர் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். முல்லைத்தீவு மத்திய பேருந்து நிலையத்தின் இறுதிக்கட்ட பணிக்கு நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் 42 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சர் ஏரங்க குணசேகர தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மத்திய பேருந்து நிலையத்தின் முதற்கட்ட கட்டுமான பணிகள் 2018ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. எனினும் நாட்டின் பொருளாதார நிலைமை காரணமாக தடைப்பட்டிருந்த பணிகள் 2024ஆம் ஆண்டில் மீண்டும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இறுதிக்கட்ட பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு அடுத்த வருட நடுப்பகுதியில் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. முல்லைத்தீவு மாவட்ட வெள்ள அனர்த்த பாதிப்புகள் தொடர்பான நிலைமைகளை பார்வையிடுவதற்காக நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை விஜயம் மேற்கொண்ட நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சர் ஏரங்க குணசேகர முல்லைத்தீவு மத்திய பேருந்து நிலையத்தை பார்வையிட்டார். இதன்போது முல்லைத்தீவு மத்திய பேருந்து நிலையத்தை மேற்கொள்ள வேண்டிய மேலதிக பணிகள் தொடர்பாக மாவட்ட அரசாங்க அதிபர் ஆனா உமா மகேஸ்வரன் பிரதி அமைச்சருக்கு எடுத்து கூறினார். இக்கள விஜயத்தின் போது மன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான சேனா திலகநாதன், துரைராசா ரவிகரன் மற்றும் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் மற்றும் உத்தியோகத்தர்களும் கலந்து கொண்டனர். இலங்கையில் திட்டமிட்ட குற்றவாளிகளால் சட்டவிரோதமான முறையில் ஈட்டப்பட்ட சொத்துக்களை தடை செய்வதற்கும் அவற்றை அரசுடைமையாக்குவதற்குமான ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப்யூ வூட்லர் தெரிவித்துள்ளார். அதன்படி கடந்த மற்றும் நடப்பு ஆகிய 2 ஆண்டுகளுக்குள் 354 பவுன் தங்கம், 77 வாகனங்கள், 35 கோடி ரூபாய் பணம் மற்றும் 100 கோடிக்கும் அதிக பெறுமதியான பல்வேறு சொத்துக்களை அரசுடைமையாக்குவதற்கான முதற்கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதில் 2024ஆம் ஆண்டில் மாத்திரம் 150 பவுன் தங்கம், 64 வாகனங்கள், 6 கோடி ரூபாய் பணம் மற்றும் 61 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்களுக்கு தற்காலிகமாக தடைகள் செய்யப்பட்டுள்ளன. அதேபோன்று இந்த ஆண்டில் இதுவரை 204 பவுன் தங்கம், 13 வாகனங்கள், 67 கோடியே 78 லட்சம் ரூபாய் பெறுமதியான காணி மற்றும் ஏனைய சொத்துக்கள் மற்றும் 18 வீடுகள் என சட்ட விரோதமாக ஈட்டப்பட்ட பெருமளவிலான சொத்துக்களை
அரசுடைமையாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் இன்றைய தினம் கண்டி மகாநாயக்க தேரர்களை சந்தித்து கலந்துரையாடினார். வடக்கில் உள்ள தையிட்டி பிரச்சினை பற்றியும் இன ஒற்றுமை பற்றியும் கலந்துரையாடியதாக அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார்.